ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கன்வர்ஷன் ஆஃப் தி ஜூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் ராத். சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். ஃபிலிப் மில்டன் ராத் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். இவர் 19th March 1933 பிறந்திருக்கிறாரு. அமெரிக்கன் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவர் 22nd May 2018 தான் இறந்துருக்கிறாரு. நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதோட தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் தாட், பவர் அண்ட் ரிபெல்லியன், ரிலீஜியஸ் ஹைப்போக்ரஸி அண்ட் பிளைண்ட் ஃபேத். இது எல்லாமே இதோட மேஜரான தீமாக கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மினிமலான கேரக்டர்ஸ் தான், ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அண்ட் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் எழுதும்போது, அதாவது நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம பைலிங்குவலாக எடுத்து வச்சுக்குவோம்ல, அந்த நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறத எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்கும்போது நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக கேரக்டர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்கர் ஃப்ரீட்மேன்கிறது தான் நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட். இந்த குட்டி பையனுக்கு 13 வயசு. இவர் தான் நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட். இவரை ஓசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அண்ட் இவரோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸி லிபர்மன். இவங்கெல்லாம் ஒரே ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ராபி மார்வின் பிண்டர் அப்படிங்கிறது நம்ம ஓசி இருக்கார் இல்லையா, அதாவது ஆஸ்கரோட டீச்சர் தான் ராபி மார்வின் பிண்டர். அண்ட் இவங்களோட அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேம் கிடையாது. அதாவது ஆஸ்கர் அம்மாவுக்கு நேம் கிடையாது. மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன் எல்லாம் ஆஸ்கர்ஸ் மதர் அப்படிங்கிறதான் ஃபுல்லாகவே அவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு விடோ. அப்படின்னா நம்மளோட ஃப்ரீட்மேன் இப்போது உயிரோட இல்லை. ஆஸ்கரோட அப்பா இறந்துருப்பாங்க. யாக்வாட் பால்ட்னிக் அப்படிங்கிற ஒரு ஓல்டு மேனும் வருவார். இவருக்கு 71 வயசாகும். இவர் ஒரு ஜூ கஸ்டடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஐ மீன் அந்த ஸ்கூலுக்கு வெளியே தான் சுற்றிட்டு இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்ப்பர் மாதிரி இருப்பார். அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸை மர்மர் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் அந்த ஸ்டோரி 1958 என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எதில் அப்படின்னா குட் பை கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது நேஷ்னல் அவார்டும் வின் பண்ணியிருக்குது. அண்ட் நம்மள பார்த்தோம்ல ஓசி ஃப்ரீட்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிபெலியஸ் ஜூயிஷ் பாய். அண்ட் அவனோட ஜூயிஷ்லேயே அவனுக்கு நிறையா ஒரு டவுட்ஸ் இருக்கும். அண்ட் அவன் படிக்கிற ஸ்கூல் ஒரு ஹிப்ரோ ஸ்கூல். அந்த ஹிப்ரோ ஸ்கூலோட டாக்டரன்ஸ் மேலே அவன் நிறையா சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு துருத்துருவான பையன். அண்ட் ஹிப்ரோ ஸ்கூல் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரியோட ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஸ்கர் இருக்கான் இல்லையா, நம்ம ப்ரோட்டகனிஸ்டால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க முடியாது. நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா இட்ஸி லிபர்மன், அவருக்கும் 13 வயசு தான். அவர் அவருக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் நல்லா கமெண்ட் பண்ணுறது, டீச்சர்ஸ்க்கு பின்னாடி கமெண்ட் பண்ணுவார். அதனால் அவங்க முன்னாடி டீச்சர்ஸ் முன்னாடி பிரச்சனை பண்ணாதுன்னு தெரியும். ஆனால் அவர் பின்னாடி போய் அவங்களோட கமெண்ட்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த ட்ரபிளுமே இருக்காது ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி. அண்ட் நம்ம ஓசி அப்படி கிடையாது. அவர் அவருக்கு என்ன தோணுதோ பயங்கரமாக பேசிடுவார். ஸோ அவர் கேட்குற டவுட்ஸ் கூட அவரோட வாயாலே அவர் கெட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் அவரோட டீச்சரான ராபிக்கும் ஆகவே ஆகாது. அண்ட் இனிஷியலாக அந்த கான்வர்சேஷன் எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸோட பர்த்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஓசி என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் வேர்ஜின் தான் பர்த் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, வேர்ஜின் மேரி தான் ஜீசஸ்க்கு பர்த் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ராபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்கெல்லாம் ஜூஸ் அப்படின்னா என்னென்னா கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க. அப்போது அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ராபி அது எப்படி முடியும், ஒரு வேர்ஜினால் எப்படி ஒரு பேபியை கொடுக்க முடியும், ஒரு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபி பிண்டரோட மைண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் ஓசி ஷாக் ஆவார். அண்ட் இட்ஸி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க
அப்படின்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணுவார். காடால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா அண்ட் என்ன அப்படின்னா காடால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராபி சொல்லுவார் இல்லை. அப்போ நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காடால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா ஒரு வேர்ஜினுக்கு ஏன் வந்து ஒரு பேபியை டெலிவரி பண்ணுற இதை கொடுக்க முடியாது காடால் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். ஒரு இன்டர் கோர்ஸ் இல்லாமல் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஒரு விமனால் வந்து ஏன் கடவுளால் கன்சீவாக வைக்க முடியாது, நீங்கள் தான் கடவுள் வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இப்போ நம்ம ராபி பிண்டருக்கும் ஓசிக்கும் நடுவில் வந்து ஒரு கிளாஷ் மாதிரி ஆகுது. அண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து உன்னோட அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி பிண்டர். அதாவது டீச்சர் வந்து நம்மளோட ஆஸ்கர் இருக்கான் இல்லையா, ஓசியோட அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நீ ரொம்ப பேசுகிற, கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் இருக்காருல்ல, அவருக்கு வந்து 2 இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அவங்க அம்மாவை வந்து அவர் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். அண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராபி பிண்டர் இருக்காருல்ல, ராபி பிண்டர் வந்து சொல்லுவார், ஜூஸ் எல்லாமே வந்து ஒரு சோசனான பீப்புள், அவங்க தான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு உரியவங்க, அவங்கெல்லாம் வந்து கடவுளால் வந்து பிளெஸ் பண்ணப்பட்டவங்க, அவங்க தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜூஸை வந்து ரொம்பவே உயர்த்தி பேசுவார். அண்ட் இதில் வந்து ஒரு வாக்குவாதமாகி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. 2வது டைம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த வெர்ஜின் மேரியோட இது ஒரு வெர்ஜினால் எப்படி பேபி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 3rd கான்வர்சேஷனில் வந்த கலகலப்பு வந்து 3rd இன்சிடெண்ட். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சோசன் பீப்புள், ஜூஸ் எல்லாமே ஒரு சோசன் பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல அது. அண்ட் 2வது என்ன இன்சிடெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் என்னென்னா ஒரு பிளேன் கிராஷ் நடந்திருக்கும். எங்கே அப்படின்னா லாகார்டினா ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பிளேன் கிராஷ் நடந்திருக்கும். அந்த பிளேன் கிராஷை பற்றி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுவே வந்து ஒரு ட்ராஜடியாக மாறிடும். அண்ட் இவங்க வீட்லேயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இறந்து போனதில் வந்து நிறைய பேர் வந்து ஜூஸ் அப்படின்னு தெரிய வருது, ஏன்னா அவங்க பேருக்கு பின்னாடி ஜூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அண்ட் சொல்லும்போது இது வந்து 3rd டைம் இல்லையா, ஆல்ரெடி 2 வாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இது வந்து 3rd டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஓசி வந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கார். ஏன்னா அவர் பேசினாலே, நம்மளோட ஓசி பேசினாலே ராபிக்கு வந்து பிடிக்காது. ஒரு ஸ்டூடெண்ட் பேசுகிறதுனால வந்து அவர் பயங்கரமாக இரிட்டேட் ஆகிட்டு எப்பவுமே வந்து ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆகிட்டு தான் இருப்பார் கிளாஸில். அவர் என்ன பேச வராரு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டார். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓசி இருக்கார் இல்லையா, ஓசி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸிக்கும் ஓதிக்கும் நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராபி பிண்டர் இருக்காருல்ல, அந்த டீச்சர் வந்து அவங்க அம்மாவை வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து 3rd டைமாக வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூலுக்கு. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா யோசிச்சுட்டே இருப்பார். அண்ட் வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு என்னென்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல்ரெடி நம்மளும் அப்படி தானே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கெல்லாம் வந்து இப்போது வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நியூஸை இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஸ்கூலில் மாட்டியிருப்போம். அண்ட் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னா எப்படிடா சொல்லலான்னு டைமிங் பார்த்து வெயிட் பண்ணி தானே சொல்லுவோம். அதே மாதிரி இவனும் வந்து ஒரு டைமிங், ஒரு குட்டான ஒரு டைமிங்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் அவங்க அம்மா வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அந்த லைட்னிங் வந்து மெழுகுவத்திரி ஏற்றுறாங்க. எதுக்காகனா ப்ரேயர் பண்ணுறதுக்கு, ஈவினிங் டைமில் ப்ரேயர் பண்ணுறதுக்காக மெழுகுவத்திரி ஏற்றுறாங்க. அண்ட் நம்மளோட ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோனை கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எடுத்துகிட்டு அவங்க அம்மா அந்த காலிங் கூட சவுண்டு கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட எடுத்து வந்து கீழே வச்சுருவான். அண்ட் அவங்க அம்மா ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் நடந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க அம்மா அவனை வந்து சப்புன்னு அவனோட செவுட்டிலே வந்து அரைஞ்சிருவாங்க. கன்னத்தில் வந்து அரையும் போது இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நம்மளோட ப்ரொட்டகனிஸ்டான ஓசியை வந்து அவங்க அம்மா அடித்ததே இல்லை. ஏன்னா ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டு வருவாங்க. அப்பா இல்லாத பையன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டு வருவாங்க. ஓசிக்கு பிடிச்சது எல்லாமே வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி. ஆனால் வந்து ஓசி வந்து சாப்பிடாம அழுதுகிட்டே வந்து போயிடுவான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வந்து ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வந்து ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம
யாக்கோ பால்டிக் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, அவருக்கு வந்து 71 இயர்ஸ் ஆகுதுல்ல, அவர் வந்து மர்மர் பண்ணிக்கிட்டே இருப்பார் ப்ரேயர்ஸ். அண்ட் ஓசி என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கண்டினியூஸாக இப்படி வந்து ப்ரேயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கடவுளையே வந்து மறந்துடுவார். இவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறதுனால கடவுளை பற்றின எல்லா விஷயங்களையுமே இவர் மறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே தனக்குள்ளே நினச்சிக்கிறான். அண்ட் எவ்ரி வெனஸ்டே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூலில் வந்து ஹிப்ரூ ஸ்கூல் இல்லையா, அந்த ஸ்கூலில் வந்து என்ன நடக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஸ்டாஃப் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு செஷன் இருக்கும். அண்ட் அந்த கொஸ்டின் செஷன் ஆன்சர் செஷனில் வந்து யாருமே வந்து கேட்கவே இல்லை. கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து டீச்சர்ஸை நோக்கி அரைஸ் பண்ணலை. நம்மளோட ஓசி வழக்கமாக வந்து கொஸ்டின் கேட்டு மாட்டுற ஓசி கூட வந்து இந்த வாட்டி வந்து கொஸ்டின் கேட்கல. அண்ட் அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓசி வந்து அந்த ஹிப்ரோ வந்து ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் ராபி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஸ்லோவாக நீ ரீட் பண்ண அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீட் பண்ணுறது கூட ஒரு இம்பேஷண்ட்டாக வந்து இருக்கிறாரு. ஆனால் ஓசி வந்து சொல்கிறாரு, நான் ஸ்லோவாக ரீட் பண்ணாதானே அந்த லாங்குவேஜ் லெசன்ஸு வந்து எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஓசி வந்து எந்திக்கிறாரு. எந்திரிச்சு நின்று பேசும்போது அந்த டைமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, பின்னாடி நம்மளோட ஓசியோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல இட்ஸி, அவருக்கு என்ன வேலை, ஸ்டாஃப் அந்த பக்கம் திரும்பும்போது அவங்கள பின்னாடி மாக் பண்ணி சிரிக்கிறது என்ன வேலை, அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஒரு காமெடி பண்ணி விடுவார். அண்ட் காமெடி பண்ணும்போது எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிருவாங்க. அண்ட் சிரித்த உடனே நம்மளோட ராபி இருக்காருல்ல, வேகமாக வந்து இந்த பக்கம் திரும்பிடுவார். என்ன அப்படி நடக்கும் அப்படின்னா, என்ன எதுக்கு அவர் திரும்புவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திரும்பினது வந்து யார் சிரித்தாங்க, எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. பட் ஓசி வந்து நம்மளை நோக்கி தான் வந்து கோபமாக திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நம்ம ஓசி பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருவார். ஏன் கடவுளால் வந்து எல்லாமே பண்ண முடியும்னா இதை மட்டும் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, கடவுளை பற்றி உங்களுக்கு ஒரு மண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரை நோக்கி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூக்கிலே வந்து ஒரு பஞ்ச் பண்ணிடுவார். ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவர் வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி அவரை நோக்கி சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவர் பஞ்ச் பண்ணதும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளோட ப்ரோட்டகானிஸ்டான ஓசி இருக்கார் இல்லையா, ஓசி வந்து குடுன்னு ஒரு 3 ஃப்ளோர் ஏறி வந்து ஸ்கூலுக்கு மாடிக்கு வந்து போயிடுவார். கரெக்டாக வந்து அந்த டோரையுமே வந்து லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா, மேலேருந்து வந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த யோவாக் அப்படிங்கிற ஓல்டு மேன் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிடுவார். கால் பண்ணிவிட்டு வர சொல்லியிருப்பார். வர சொன்னால் அவனை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வந்துடுவாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே குதி அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நீ குதி அப்படிங்கிற என்கரேஜ் பண்ணதும் நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா, ராபி வந்து பயந்து போயிடுவார். பயந்து போயிட்டு கீழே இறங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட வந்து ரொம்பவே கெஞ்சிட்டு இருப்பார். அட் அ டைமில் அவங்க அம்மா வருவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க இல்லையா, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கிடையாது, அவங்கள மட்டும் வந்து மீட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்காக வந்து அவங்க அம்மா வந்திருப்பாங்க. யாரோட அம்மான்னு பார்த்தீங்கன்னா, ஓசியோட அம்மா வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க வந்து பயங்கரமாக வந்து ராபிட்ட வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்போ வந்து நம்ம ஓசியோட அம்மாவும் ராபியும் மட்டும்தான் வந்து அவரை வந்து கீழே இறங்க சொல்லுவாங்க. அண்ட் மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே குதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய நெட்டை விரித்து வச்சுருப்பாங்க. நெட்டை விரித்து அந்த நெட்டில் விழுந்தான் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, அடிப்படாமல் வந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா நான் குதிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஓசி இருக்கான்ல, அவன் வந்து மிரட்டிகிட்டே இருப்பான். இந்த எல்லாருமே இவனுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் வந்து இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. ஸோ இவனுக்கு வந்து இந்த அட்டென்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அவனை வந்து கீழே சாகடிக்கிறதுக்கு தான் வந்து வேலையை பார்க்குறாங்க. அந்த பக்கம் குதி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அவங்க டீச்சரும் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் வந்து கீழே குதி அந்த நெட்டில் குதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட ஓசி வந்து கால்லாம் வந்து அவனுக்கு ஷேக் ஆகுது.
ஆனாலும் இந்த அட்டென்ஷன் வந்து பிடிச்சிருக்கு. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாருமே நீல் டவுன் போடுங்க, எல்லாருமே நீல் டவுன் போட்டு அந்த வேர்ஜின் மேரிக்கு வந்து பர்த் வந்து எப்படி கொடுக்க முடியாது, கடவுளால் எல்லாமே செய்ய முடியும்னா இதையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் இருக்காங்கல்ல, ஜூஸ்னாலே கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்ட் தான். இவங்க எல்லாமே ஜூஸ் தான். நம்மளோட ஓசியுமே ஒரு ஜூ தான். ஆனாலுமே அவருக்கு வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ண வைப்பார் ஜீசஸோட கிரைஸ்ட்டை பற்றி. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து ராபியும் நீல் டவுன் போட்டு சொல்லிடுவாரா. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, நான் கீழே வந்தால் நீங்கள் அடிக்கக்கூடாது, என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல மாட்டீங்கன்னா தான் நான் கீழே இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. சொன்னதும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பிளான் எல்லாமே வந்து விட்டுட்டு அவருமே வந்து இறங்கி வந்துடுவார். அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜில் வந்து அவர் வந்து ஜம்ப் பண்ணுவார். ஜம்ப் பண்ண உடனே அந்த ஃபயர் சர்வீஸ் நெட் அப்படின்னா நார்மல் நெட் மாதிரி இருக்காதுல்ல, கடவுளால் எல்லாத்துக்குமே எல்லாமே செய்ய முடியும்னா வேர்ஜின் மேரிக்கும் வந்து அவங்களால ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இல்லாமல் வந்து பேபி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் அக்செப்ட் பண்ணுறதோட இவருமே வந்து கீழே குதிச்சிருவார். அவங்க அம்மாவும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதோட வந்து கம்ப்ளீட் ஆகும் அண்ட் அந்த ஸ்டோரி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்து ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். And thanks for watching and subscribe for more videos.